Good morning students. 11th business maxல 3rd chapter analytical geometry பார்த்துட்டு இருக்கோம். இந்த வீடியோவில் வந்து example sum 3.10 example sum 3.10 இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். பாருங்கள் கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா நம்ம வந்து செகண்ட் எக்ஸசைஸ் முடிச்சுட்டு தேர்ட் எக்ஸசைஸ் போக போகிறோம். ஓகேங்களா, 3.3 பார்க்க போகிறோம். அதில் இந்த 3.10 எக்ஸாம்பிள் சம் நம்ம பார்க்க போகிறோம். பாருங்கள், ஃபைண்ட் த கம்பைன் ஈக்குவேஷன் அப்படின்னு கொடுத்துருக்கோம். கம்பைன் ஈக்குவேஷன் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். சரிங்களா, ஃபைண்ட் த கம்பைன் ஈக்குவேஷன் ஆஃப் த கிவன் ஸ்டேட் லைன் ஊஸ் செப்பரேட் ஈக்குவேஷன் ஏர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா, செப்பரேட் ஈக்குவேஷன் கொடுத்துருக்குறோம். 2x + y - 1 = 0 அண்ட் x + 2y - 5 = 0 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா, செப்பரேட் ஈக்குவேஷன் கொடுத்துருக்கான். நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா கம்பைன் ஈக்குவேஷன் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேங்களா, கொடுத்துருக்கிறது வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா செப்பரேட் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம்? கம்பைன் ஈக்குவேஷன் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே, பாருங்கள், கம்பைன் ஈக்குவேஷன் த சொல்யூஷன் த கம்பைன் ஈக்குவேஷன் ஆஃப் த கிவன் ஸ்ட்ரெயிட் லைன் இஸ். ஓகேங்களா, கம்பைன் ஈக்குவேஷன் கண்டுபிடிக்க போகிறேன். நான் என்ன பண்ண போகிறேன்? ரெண்டு ஈக்குவேஷனும் மல்டிப்ளை பண்ண போகிறேன். அவ்வளோதாங்க, ரொம்ப ஈஸியான மெத்தடு. செப்பரேட் ஈக்குவேஷன் ரெண்டும் மல்டிப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா அதுதான் கம்பைன் ஈக்குவேஷன். ஓகேங்களா, பாருங்கள், ரெண்டும் மல்டிப்ளை பண்ண போகிறேன். 2x இங்கே பாருங்கள் கொடுத்துருக்காங்க. செப்பரேட் ஈக்குவேஷன் 2x + y - 1 × x + 2y - 5 = 0. ஓகேங்களா, கம்பைன் ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ண போகிறோம்? கொடுத்துருக்கிற ரெண்டு செப்பரேட் ஈக்குவேஷனை ரெண்டும் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா அதுதாங்க கம்பைன் ஈக்குவேஷன். ஓகேங்களா, கம்பைன் ஈக்குவேஷன் பாருங்கள், ஒவ்வொன்றும் எடுத்து மல்டிப்ளை பண்ண போகிறேன். 2x × x. ஓகேங்களா, அப்போ 2x². ரைட், 2x இன்ட்டு இதை மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 2 2s are 4ங்களா, 4xy. ஓகேங்களா, அடுத்து 2xஐ இதால் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 5 2s are 10x. அடுத்து ஒய்யால் மல்டிப்ளை பண்ண பாருங்க, xy ப்ளஸ் xy. அடுத்து ஒய்யால் இதை மல்டிப்ளை பண்ண அப்படின்னா 2y², 2y². ஓகேங்களா, அடுத்து திரும்ப ஒய்யால் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா -5y, -5y. திரும்ப ஒன்றால் மல்டிப்ளை பண்ண போகிறேன். பாருங்கள், இது ஒன்றால் மல்டிப்ளை பண்ணால் -x. ஓகேங்களா, திரும்பி -1ஆல் இதை மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா -2y. ஓகேங்களா, -1ஆல் மல்டிப்ளை பண்ணியிருந்தேன் அப்படின்னா மைனஸ் இன்ட்டு மைனஸ் +5 = 0. ஓகேங்களா, ஆர்டராக எழுதுகிறேங்க. ஜென்ரல் ஈக்குவேஷன் இந்த ஃபார்மேட்டில் கொண்டு வரணும். 2x² சரி ax² + by ax² + by² + 2hxy + 2gx + 2fy + c = 0. சரிங்களா, அந்த ஜென்ரல் ஃபார்மேட்டில் கொண்டு வர போகிறோம். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு ax², அப்போ x² டேர்ம் மட்டும் எழுத வரங்க, 2x². அடுத்து y² டேர்ம் ப்ளஸ் 2y² டேர்ம். ஓகேங்களா, அடுத்து 2hxy அந்த டேர்ம் கொண்டு வர பாருங்கள் 4xy இங்கே இருக்குங்களா, பாருங்கள் இங்கே ஒரு xy இருக்குது, அப்போ 5xyங்களா. ஓகே, ப்ளஸ்ஸு 5xy. அடுத்து பாருங்கள் -10xன்னு கொடுத்துருக்காங்களா, -10x இங்கே -x, அப்போ -11x. ஓகேங்களா, அடுத்து y டேர்ம் பாருங்கள் -5y இங்கே -2y, அப்போ -7y. அடுத்து நம்பர் பாருங்கள் +5 மட்டும்தான் இருக்குது, வேறு எதுவும் இல்லைங்க. அப்போ +5 = 0. இதுதான் நமக்கு தேவையான கம்பைன் ஈக்குவேஷன். ஓகேங்களா, இதுதான் நமக்கு தேவையான கம்பைன் ஈக்குவேஷன். ஓகே, நெக்ஸ்ட் சம் போகலாங்களா. நெக்ஸ்ட் சம் பாருங்கள், எக்ஸாம்பிள் சம் 3.11 என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ தட் த ஈக்குவேஷன் 2x² + 5xy + 3y² + 6x + 7y + 4 = 0 represent a pair of straight line. சரிங்களா, represent a pair of straight line அப்படின்னு ப்ரூவ் பண்ணும். ஓகேங்களா, கொடுத்துருக்கிற ஈக்குவேஷன் வந்து ஸ்ட்ரெயிட் லைன், pair of the straight line அப்படின்னு ப்ரூவ் பண்ணும். ஓகேங்களா, அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, ஆல்சோ ஃபைண்ட் த ஆங்கிள் பிட்வீன் them அப்படின்னு கொடுத்துருக்கான். ஆங்கிள் கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா, அப்போ கொடுத்துருக்க ஈக்குவேஷனில்
சரிங்களா? கொடுத்துருக்க ஈக்குவேஷன் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, ஃபேர் ஆஃப் த ஸ்ட்ரெயிட் லைன் கொடுத்துருக்கலாம் வந்து ஸ்ட்ரெயிட் லைன் ஃபேர் ஆஃப் த ஸ்ட்ரெயிட் லைனா அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ணணும். இன்னொரு என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஆல்சோ ஃபைண்ட் த ஆங்கிள் பிட்வீன் தம் ஆங்கிளும் கண்டுபிடிக்கணும். ஆங்கிள் பிட்வீன் தம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆங்கிளும் கண்டுபிடிக்கணும், ஸ்ட்ரெயிட் லைனா அப்படின்னு ப்ரூவ் பண்ணணும். ஓகே, நம்ம என்ன பண்ண போகிறேன், கொடுத்துருக்கிறத பாருங்கள். சொல்யூஷன் கம்பேர் த ஈக்குவேஷன், அதாவது கொடுத்துருக்கிற ஈக்குவேஷனை நான் என்ன பண்ணுறேன், ஸ்ட்ரெயிட் லைன் ஜென்ரல் ஸ்ட்ரெயிட் லைன் அந்த ஃபார்முலாவை ரெண்டும் கம்பேர் பண்ணுறேன். ஓகேங்களா? கொடுத்துருக்கிற ஈக்குவேஷன் பாருங்கள். 2x² + 5xy + 3y² + 6x + 7y + 4 = 0. ஓகே, ஸ்ட்ரெயிட் லைனுடைய ஜென்ரல் ஈக்குவேஷன் பார்த்தீங்க அப்படின்னா ax² + 2hxy + by² + 2gx + 2fy + c = 0. ஓகேங்களா? இது ரெண்டையும் கம்பேர் பண்ணுறேன். கம்பேர் த ஈக்குவேஷன் கம்பேர் பண்ணியிருந்தேன் அப்படின்னா ஓகேங்களா? இங்கே பாருங்கள், x² கோஎஃபிஷியன்ட் a, அப்போ x² கோஎஃபிஷியன்ட் இங்கே 2 இருக்குங்களா, அப்போ a = 2. ரைட். அடுத்து xy கோஎஃபிஷியன்ட் 2h, இங்கே xy கோஎஃபிஷியன்ட் 5, அப்போ h = இது மல்டிப்ளை இந்த வந்து டிவைட் ஆயிருங்களா, அப்போ 5/2. ஓகே, நெக்ஸ்ட் y² கோஎஃபிஷியன்ட் 3, இங்கே y² கோஎஃபிஷியன்ட் b, அப்போ b = 3. அடுத்து x கோஎஃபிஷியன்ட் 2g, இங்கே x கோஎஃபிஷியன்ட் 6. ஓகேங்களா? அப்போ g = மல்டிப்ளை டிவைட் ஆயிருங்களா, 6/2 கேன்சல் பண்ணால் 3, அப்போ g = 3. அடுத்து இங்கே y கோஎஃபிஷியன்ட் 2f, இங்கே y கோஎஃபிஷியன்ட் பார்த்தீங்க அப்படின்னா 7, அப்போ f = மல்டிப்ளை டிவைட் ஆயிருங்களா, அப்போ 7/2. இங்கே கான்ஸ்டன்ட் c = இங்கே என்னங்க 4ங்களா, அப்போ c = 4. ஓகே, நம்ம a b h g f c எல்லாமே கண்டுபிடிச்சிட்டோம். ஓகே, நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, கொடுத்துருக்கிற ஈக்குவேஷன் ரீப்ரசன்ட் எ ஃபேர் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன் அப்படின்னு கண்டுபிடிக்கணும். சரிங்களா? ஃபேர் ஆஃப் த ஸ்ட்ரெயிட் லைனா அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேங்களா? பாருங்கள், கண்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, கண்டிஷன் ஃபார் த கிவன் ஈக்குவேஷன் டு ரீப்ரசன்ட் எ ஃபேர் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன் இஸ். ஓகேங்களா? நம்ம ஸ்ட்ரெயிட் லைனா அப்படின்னு ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. என்ன கண்டிஷன் பார்த்தீங்கன்னா, இந்த ஃபார்முலா abc + 2fgh - af² - pg² - ch² = 0 அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ணோம். 0ன்னு ப்ரூவ் பண்ணால் ஓகேங்களா, இதை ரீப்ரசன்ட் ஆஃப் த ஃபேர் ஆஃப் த ஸ்ட்ரெயிட் லைன். ஓகேங்களா? கொடுத்துருக்க ஈக்குவேஷன் வந்து ரீப்ரசன்ட் எ ஃபேர் ஆஃப் எ ஸ்ட்ரெயிட் லைன். ஓகேங்களா? பார்க்கலாம். இப்போ என்ன பண்ண போகிறோம், நம்ம 0 அப்படின்னு ப்ரூவ் பண்ண போகிறேன். ஓகேங்களா? abc + 2fgh - af² - pg² - ch² = 0 அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ணோம். abc ஓகேங்களா, நம்ம a கண்டுபிடிச்சிருக்கோம். ஏங்கிறது என்னங்க 2. ஓகேங்களா? ஏங்கிறது 2. அடுத்து b அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 3, அப்போ 3. c அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 4. ஓகேங்களா? ப்ளஸ் 2f அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா 7/2. அடுத்து g அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 3. ஓகேங்களா? 3. h அப்படிங்கிறது 5/2. ஓகேங்களா? மைனஸ் ஏங்கிறது 2. அடுத்து f² f அப்படிங்கிறது 7/2, அப்போ 7/2 ஹோல் ஸ்கொயர் மைனஸ் பிங்கிறது என்னங்க 3. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா g² g அப்படிங்கிறது 3. ஓகேங்களா? இங்கே மைனஸ் பிங்கிறது 3, ஜிங்கிறது 3, அப்போ 3². அடுத்து மைனஸ் சி அப்படிங்கிறது 4, சிங்கிறது 4, h அப்படிங்கிறது 5/2, அப்போ 5/2 ஹோல் ஸ்கொயர். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், நம்ம மல்டிபிள் பண்ணலாம். இதெல்லாம் மல்டிபிள் பண்ணியிருந்தோம் அப்படின்னா என்ன வருது பாருங்கள், 3 2s are 6, 6 4s are 24. ஓகேங்களா? இங்கே பாருங்கள், இந்த 2 கேன்சல் பண்ணிடலாங்களா. 7 இங்கே 5 3s are 15, 15 இன்ட்டு ஓகேங்களா மல்டிபிள் பண்ணிடுறேன். 15 இன்ட்டு 7, 7 5s are 35, ரிமைண்டர் 3 7. அப்போ என்ன வருங்க, ப்ளஸ்ஸு 105 கீழே ஒரு 2 இருக்குது 2 மைனஸ் இங்கே பாருங்கள் 2, இது 49/4 ஸ்கொயர் பண்ணியிருந்தேன் அப்படின்னா மைனஸ் இது 3, இதை ஸ்கொயர் பண்ணால் 9 மைனஸ் 4, இதை ஸ்கொயர் பண்ணால் 25/4.
ஓகேங்களா? இப்போ ஏதாவது கேன்சல் பண்ண முடிஞ்சால் கேன்சல் பண்ணிக்கலாம். இது 2 2s are 4, இது 4 4 கேன்சல் பண்ணிட்டேன். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், இது 24, இது பார்த்தீங்க அப்படின்னா என்ன வருங்க, இந்த நம்பர்ஸ்லாம் ஒன்றா எழுதிக்கலாங்களா? 9 3s are 21 -21, இங்கே பாருங்கள் -25, இது ப்ளஸ் 100/5 2, இங்கே பாருங்கள் -49/2. ஓகே, இங்கே பாருங்கள் இது 24 21 3ங்களா? அப்போ இங்கே என்ன வருங்க, என்ன கேன்சல் பண்ணால் என்ன வரும் பாருங்கள். கேன்சல் பண்ணியிருந்தேன் அப்படின்னா என்ன வரும், இது 9 3s are 27. ஓகே சாரி, இது 27. ரைட். இப்போ பாருங்க, இங்கே -3ங்களா? இதை ஆட் பண்ணால் -28, -27ல் 24 பண்ணால் -3, இதோட ஆட் பண்ணால் -28. இதுக்கு பாருங்கள் 2 2 எல்சிஎம் எடுத்தோம்னா இப்போ பாருங்கள், இது ப்ளஸ்ஸு, இது வந்து மைனஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா? அப்போ என்ன பாருங்க, ப்ளஸ்ஸு 100/5லேருந்து 49, 100/5லேருந்து 49 மைனஸ் பண்ண என்ன வருங்க, 15ல் 9 போச்சுன்னா 6ங்களா? இப்போ 9ல் 4 போச்சுன்னா 5 56ங்களா? அப்போ 56/2 கேன்சல் பண்ணால் 2 2s are, இது 8. அப்போ எதுனா இருங்க 0. ஓகேங்களா? 0ன்னு கிடச்சிருச்சு. ஓகே, நமக்கு 0 அப்படின்னு ப்ரூவ் பண்ணியாச்சு. அப்போ 0வாக இருந்துச்சு அப்படின்னா என்ன சொல்லியிருந்தேங்க, hence the given equation represent a pair of the straight line. ஓகே, ஈக்குவல் டு 0 அப்படின்னு இந்த கண்டிஷன் வந்து ஈக்குவல் டு 0 அப்படின்னு ப்ரூவ் பண்ணதுனால represent a pair of the straight line. ஓகே, நெக்ஸ்ட் என்னன்னு கொடுத்துருக்காங்க, அதே கொஷினில் என்னன்னு கொடுத்துருக்காங்க, ஆங்கிள் கண்டுபிடிக்கும். ஆல்சோ ஃபைண்ட் த ஆங்கிள் பிட்வீன் அப்படின்னு கொடுத்துருக்கான். ஆங்கிள் பிட்வீன், அப்போ ஆங்கிள் கண்டுபிடிக்க போகிறேன் பாருங்கள். ஆங்கிள் let theta be the angle between the line, then theta equal to tan inverse of determine 2 root of h square minus ab divided by a plus b. ஓகேங்களா? அப்போ நான் என்ன பண்ணி போகிறேன், அப்படியே நான் வந்து என்ன பண்ண சப்ஸ்டிட் பண்ண போகிறேன். ஈக்குவல் டு tan inverse of, ஓகேங்களா, டிட்டர்மெண்ட் யூஸ் பண்ணிட்டேன், 2 root of h square, h அப்படிங்கிறது இங்கே பாருங்கள், h அப்படிங்கிறது 5/2ங்களா? அதை ஸ்கொயர் பண்ணால் 25/4 மைனஸ் ab, a அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 2, bங்கிறது 3, அப்போ 3 2s are 6 டிவைடட் பை ரூட் பை a ப்ளஸ் b, ஏங்கிறது 2, bங்கிறது 3, அப்போ 5 ஆயிருங்களா? அப்போ 5. ஓகே, இப்போ பாருங்கள், நான் என்ன பண்ண போகிறேன், இந்த கிராஸ் மல்டிபிள் பண்ண போகிறேன். இப்போ கிராஸ் மல்டிபிள் பண்ணால் என்ன ஆன்சர் வருதுன்னு பாருங்கள். ஓகே, இங்கே பாருங்கள், இங்கே tan inverse of, ஓகேங்களா, டீட்டா ஈக்குவல் டு tan inverse of determine 2 root of 20/4 minus 6 divided by 5 அப்படின்னு கொடுத்துருக்காங்களா? ஓகே, நம்ம என்ன பண்ண போகிறேன், tan inverse of, இது கிராஸ் மல்டிபிள் பண்ணுங்கள், டிட்டர்மெண்ட் யூஸ் பண்ணிட்டேன், 2 root of என்ன வருங்க, 6 5s are 24ங்களா? அப்போ 25 minus 24 divided by 4, இது ரூட்டுக்குள்ளே இருக்குது. ஓகேங்களா? இது ரூட்டுக்குள்ளே இருக்குது பை 5. ஓகேங்களா? இப்போ என்ன வரும் பாருங்கள், tan inverse of 25ல் 24 போச்சுன்னா 1ங்களா? அப்போ டிட்டர்மன் 2 root of 1/4 by 5. ஓகேங்களா? இப்போ tan inverse of டிட்டர்மன் 2, இது 1 ரூட் எடுத்தால் 1 தாங்க. ஓகேங்களா? பை 4 ரூட் எடுத்தால் 2 டிவைடட் பை 5ங்களா? அப்போ 2 2 கேன்சல் பண்ணிடலாங்களா? அப்போ 1/5ங்களா? அப்போ tan inverse of டிட்டர்மெண்ட் 1/5. அப்போ டிட்டர்மெண்ட்டுக்குள்ளேருந்து ப்ளஸ் இருந்தாலும் மைனஸ் இருந்தாலும் வெளியில் வரும்போது ப்ளஸ் வேல்யூ தான் வரும். அப்போ நமக்கு தேவையான ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா tan inverse of 1/5. ஓகேங்களா? டீட்டா ஈக்குவல் டு tan inverse of 1/5, இதுதான் நமக்கு தேவையான ஆன்சர். சரிங்களா? ஆங்கிள் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்போ ஆங்கிள் டீட்டா ஈக்குவல் டு tan inverse of 1/5 அப்படிங்கிறது தான் ஆன்சர். ஓகேங்களா?